எல்லோருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்மளோட 23வது சீரிஸ்ல மார்க்கெட் அ 31 ஜூலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆகஸ்ட் எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஃபீடிங் எடுக்கிறோம். ஓபிஎம் கால்குலேட்டர். ஓபிஎம் கால்குலேட்டருக்கு பொறுத்த முன்னாடி நான் சொன்னேன், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்றதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உங்களுடைய ட்ரேடிங். ஓகேங்களா? முக்கியமா ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நேத்து சொல்லியிருந்தோம் நம்ம 24,887 க்ளோஸ் ஆனதுனால, கீழ வந்து 24,516 மேல வந்து 25,198 வரை போறதுக்கான மூவ். பட் மூவ் வந்து பெருசா இல்ல. மூவ் பாருங்க நேத்தோடைய லெவல்லே தான் இருக்குது. அப்ப நேத்தோடைய ரேஞ்ச உடைக்கவே இல்ல. அதனால கீழயும் மூவ் ஆகல. நேத்தோட ரேஞ்ச்ல எந்த சேஞ்சஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள செட்டில் ஆயிருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச செட் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ளே பண்றாங்க. ரேஞ்சு நமக்கு 29ஆம் தேதி கிடைச்சுச்சா, அதுதான் இப்ப இருக்கு ரேஞ்ச். அந்த ரேஞ்ச உடைச்சாதான் 24,990. ஏன்னா இங்க செட் பண்ணிருக்காங்க 25,000க்கு போகாம. ஒரு 25 பாயிண்ட்ஸ்ல செட் பண்ணிட்டு வெளில வந்திருக்காங்க. 0.25 பாயிண்ட்ஸ்ல 24,999.75 செட் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. இப்ப இதை உடைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கீழே அதை உடைக்கணும்னா 24,744 வந்து 74 வந்து 774 வந்து உடைக்கணும் கீழே போறதுக்கு. இது வந்து முக்கியமான செட்டப்பா இருக்குது இந்த ரேஞ்ச். இது 29ஆம் தேதி ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ரேஞ்சா இருக்குது. ஸோ மேல போகுமா அப்படிங்கிறது வந்து பெரிய டவுட்டா தான் இருக்குது. இந்த ரேஞ்ச வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்ச வந்து உடைக்கிறதுக்காக. இப்ப அது கீழயா மேலயாங்கிறது வந்து அவங்க இதா இருக்குது. நேத்தும் அவங்க உடைக்கல, இன்னைக்கும் உடைக்கல அவங்க. இப்ப இந்த ரேஞ்ச அவங்க உடைச்சா மட்டும்தான் அது மேலயும் கீழயும் போகும். 29ஆம் தேதி ரேஞ்ச அவங்க உடைச்சே ஆகணும். ஒண்ணு கீழ உடைச்சாங்கன்னா கீழ வரும், இல்ல மேல உடைச்சாங்கன்னா இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சப்போர்ட்ட உடைச்சாதான் அடுத்து ஃபர்தர் இருக்குது. இல்லைன்னா இங்க வந்து பவுன்ஸ் ஆயிட்டு இங்க வந்து இவங்க கீழ உடைச்சாங்கன்னா இங்க பவுன்ஸ் ஆயிட்டு மேல போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இல்ல அப்படின்னா இதுலயே வந்து அவங்களோட டிராவல் இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்களோட டிராவலை வந்து இதுலயே சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இங்க மேல ஆரம்பிச்சு கீழே வருது, கீழே ஆரம்பிச்சு மேல வருது. இப்படி இந்த வீக்கை ஓட்டுறதுக்காகவும் சான்சஸ் இருக்கு. பட் நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய டிசிஷன் எப்படி இருக்கு பாரு. இன்னைக்கு வந்து கிரீனை காட்டியிருக்காங்க. நாளைக்கு இங்க ஓபன் பண்ணி நியரஸ்டா ஓபன் பண்ணி கீழே கொண்டு போகலாம். ஸோ அவங்களுடைய டிசிஷன்ஸ் தான் இப்போ முக்கியம். ஏன்னா அந்த 24,975 அவங்க வந்து எப்படி உழைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது அப்படின்னா இது வந்து உடையாத வரையும் பெரிய movement கிடையாது. சப்போர்ட் எடுத்து உட்காந்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்சு. ரேஞ்சை பார்த்துட்டு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அதனால 24,950 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 93 பாயிண்ட் ஏறி தான் மேலே உட்காந்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது நாளைக்கு உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏன்னா சில ரிசல்ட்ஸ்லாம் வந்தால் நல்லா இருக்கும். நாளைக்கு இப்போ யூஎஸ் ரெட் ரிசல்ட் வரும். அது வந்துச்சுன்னா பார்க்கலாம். அப்போ கீழேயும் போடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் செக் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ப்ரீமியம்ல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ என்ன ப்ரீமியம் கொடுத்துருந்தோம்னா 85, 171, 341 இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் சில ப்ரீமியம்ஸ் இருக்கு. இது மெயின் ப்ரீமியமா எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியில் அப்படின்னு ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு. ஸோ நான் எடுத்த இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் பாருங்க. நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 24,500, 24,650, 750, 800, 900, 25,000, 25,000, 150 இதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் நம்ம எங்க கொடுத்த எதுவுமே வந்து அடிக்கல. எங்கேயுமே டச் பண்ணல. இது மட்டும் நியரஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் டச் பண்ணல. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு இது. ஆனால் எந்த ட்ரேடுமே இல்லாதனால இன்னைக்கு நோ ட்ரேட் நோ கெயின். ஸோ நோ ட்ரேட் இன்னைக்கு அதுவே நமக்கு வந்து குட் ட்ரேடாக மாறிடுச்சு. நம்மளுடைய கேபிட்டல் ப்ரொடக்ட் ஆனதுனால
அதுதான் குட் ட்ரேட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு நேத்தும் அது மாதிரி தான் நடந்துச்சு. எதுக்காக அந்த மாதிரி நடந்துச்சுன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ரேஞ்ச போட்டுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கனால, இந்த 29,950 உடைக்க முடியாம இங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த இது வந்து ரொம்ப தடுத்து. ஸோ இந்த 25,000 இந்த கால் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமா கட்டைய போட்டிருக்கு. நீ பார்த்தாவே தெரியும். நல்ல கட்டைய போட்டு கீழ உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதுன்னு தெரியல. யாருக்கும் டீப்பா மூவ் ஆகுது. ஸ்ட்ரென்த் குடுக்கல. அதனால இது அப்படியே நிக்குது. 25,000 150 வரையும் 150 போனா தான் நல்ல மூவ் இருக்கும். இங்க மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கு. பார்க்கலாம். இத உடைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இங்க எங்கேயுமே வந்து மூவ்மெண்ட் இருக்குல்ல. ஒரு ஏதோ பெருசா எடுத்துக்கலாம். பட் இது இருக்குது. நம்மளுடைய ரேஞ்ச் இருக்குல்ல. நம்ம திரும்பி இங்க வந்தா தானே வாங்க முடியும். நம்ம ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணா அந்த ரேட்டுக்கு வந்தா தான் வாங்கணும். அது ஒரு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வாங்கணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து நோ ட்ரேட். ஓவர் ட்ரேடும் கிடையாது. நோ ட்ரேடும் கிடையாது. நோ ஓவர் ட்ரேட். அதனால மொத்தமா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு குட் ட்ரேடா தான் இருக்குது. இதுதான் நம்மளுடைய மந்திரம். மிஷன் எல்லாம் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.